Hello students, welcome to Passion Fit. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பீட் ஸ்டிச்சிங்ல சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். பீட் ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா பீட்ஸை கண்டினியூவா ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது இடையில த்ரெட் கட் ஆயிருது. இது மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கும் போது இடையில த்ரெட் கட் ஆயிட்டா மொத்தத்தையும் நம்ம பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஃப்ரெஷ்ஷா போடணுமான்னு கேட்டா அது அவசியம் இல்லை. ஒரு சின்ன விஷயம் தான். இதை நம்ம செய்யும் போது நமக்கு எங்க த்ரெட் கட் ஆயிடுச்சோ அங்க இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கண்டினியூ பண்ணும்போது நமக்கு அங்க கட் ஆனதோ இல்ல நம்ம அங்க ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒர்க் அப்படிங்கிறதோ சுத்தமா தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக்கும் நமக்கு இதுல கிடைக்கும். இதுக்காக நான் ஒரு லைன் போட்டு ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நான் போட்டுட்டு ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஸ்டிச் போடுறதுக்காக நான் வந்துட்டு நார்மல் அயன்ல பீட் நீடில் எடுத்திருக்கேன் அண்ட் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோட்டட் சுகர் பீட்ஸ் சொல்லுவோம். இது ஒரு மேட் ஃபினிஷிங் லுக்ல இருக்கும். இதுல கிளாஸி லுக்கும் ஷைனும் இருக்காது. காட்டன் சாரி மாதிரியான பிளவுஸுக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த பீட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸை போட்டுட்டு இடையில நமக்கு த்ரெட் கட் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு இப்ப கட் ஆகல. அதனால நம்ம என்ன செய்யறோம், ஒரு கட்டர் வச்சுட்டு இப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கிறோம். இப்ப நமக்கு த்ரெட் கட் ஆயிடுச்சா? இப்ப கட்டான த்ரெட் நம்ம என்ன செய்யணும்னாக்கா மேல இப்படி இழுத்து பிடிச்சுக்கிட்டு கீழே இருந்து நம்ம நீடில் மூலமா அந்த த்ரெட்டை கீழே இப்படி இழுத்து விட்டுடுவோம். இப்ப இழுத்து விட்டதும் நமக்கு இந்த த்ரெட் இப்ப செக்யூர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ரீஸ்டார்ட் பண்றதுனாக்கா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சேம் காட்டன் த்ரெட்டையே ஒரு ஃப்ரெஷ்ஷா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே போட்ட பீட்ஸினுடைய ஒரு பீடுல 2 பீடு தள்ளி உள்ள பீட்ஸ்க்குள்ள நீடில் விட்டு அந்த லூப்பை கீழந்து எடுக்கிறீங்க. அதாவது அந்த நாட் போட்டு வச்சிருக்க த்ரெட்ல இருந்து லூப்பை வெளியெடுத்துட்டு இதுல இருந்து நம்ம ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணும்போது முன்ன போட்ட அந்த ஸ்டிச்சும் நமக்கு பிரிஞ்சு வராது. இப்ப போட போற ஸ்டிச்சும் நமக்கு செப்பரேட்டா தெரியாது. ஒரே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்ம ஒர்க்கு கண்டினியூவா வந்துட்டு ஒரே மாதிரியே நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் 2 கலரா யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். முதல்ல ஒரு கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணிருக்கேன்னா, இப்ப 2வது உள்ளதுல எல்லோ கலர் யூஸ் பண்ணிருக்கேன். நான் எல்லோ வந்துட்டு ரீஸ்டார்ட் தான் பண்ணிருக்கேன், பட் எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. இது ஒரு டிப்ஸ். இப்போ நம்ம முடிக்கும் போது நார்மலா பீட்ஸ் லாக் போட்டு லாக் பண்ணிட்டாலும் சரி, இல்ல ப்ராப்பரா ஒரு எண்ணாட் போட்டு லாக் பண்ணிட்டாலும் சரி, நம்மளுடைய ஸ்டிச்சஸ் இப்ப செக்யூர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா உள்ளது, நம்ம பீட்ஸை லோட் பண்ணும்போது இன்னும் நிறைய பிகினர்ஸ் என்ன செய்றீங்கன்னாக்கா ஒரு 2 பீடு ஒரு பீடா தான் லோட் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நம்ம ஒரு 2 பீடு ஒரு பீடா நம்ம லோட் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்டிச்சிங்குடைய டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துட்டே போகும். அப்போ மொத்தமா எப்படி பீடு லோட் பண்றது நீங்க பார்க்கலாம். தேவையான பீடை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. நீடிலுடைய ஹூக் பார்ட் உங்களை நோக்கி இருக்க மாதிரி வச்சுட்டு பாக்ஸை லேஸா அப்படி சாய்ச்சி நீங்க நடுல மூவ் பண்ணும்போது உங்களுக்கு 10 to 15 பீட்ஸ் வரைக்கும் லோட் ஆகும். இப்ப திரும்பவும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நடுல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சு பாக்ஸை சரிச்சு நீங்க மூவ் பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸ் லோட் ஆயிடும். சில நேரங்கள்ல பீட்ஸை நம்ம லோட் பண்ணும்போது பாதியிலே பீட் வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். அதாவது முன்ன வந்துட்டு ஒரு கொஞ்சம் பீடு லோட் ஆயிருக்கும், கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கேப் விட்டுட்டு இன்னொரு பீடு வந்து லோட் ஆயிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பீட்ஸினுடைய ஹோல்ஸ் வந்துட்டு நமக்கு சின்னதா இருக்கிறது தான் காரணம். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஸ்டக்கான பீடு வரைக்கும் அந்த தனியா அந்த ஒரு பீடை மட்டும் நம்ம இப்படி கையில எடுத்து வெளியில போட்டுட்டு அகைன் நம்ம லோட் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லுமே நீடில்ல லோட் ஆயிரும். இதே போல ஒரு 5 to 10 நீடில்ஸ் எடுத்து நீங்க பீட்ஸை லோட் பண்ணி வச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்கு லேக் ஆகாம ஃபாஸ்டா ஈஸியா முடிச்சிடலாம். டைமும் நமக்கு சேவ் ஆகும். நம்மளுடைய சேனல்ல ஃப்ரீயா ஆரி ஆன்லைன் கிளாஸஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் அண்ட் டைலரிங் கிளாஸஸை இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க நம்மளோட சேனல்ஸ்ல இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.